ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு விக்டரி எக்ஸாம்ஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம டெஸ்ட் பேட்ச்க்கான டீட்டெயில் கிளாஸஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம டெஸ்ட் பேட்ச்சில் வந்து அட்மிஷன் போயிட்டுருக்கோம். நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 months நடக்கும். அதுக்கான பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ், ஓல்ட் புக்ஸ், நியூ புக்ஸ்லேருந்து எல்லாமே கம்பைல் பண்ணி நாங்களே கொடுத்துருவோம். ப்ளஸ் உங்களுக்கு கிளாஸஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணி முடிச்சிருவோம். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 இப்போ டெஸ்ட்டுக்கு மட்டும் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே உங்களுக்கு வந்து 100 கொஷின்ஸ் வந்து நடக்கும். மீதி இலக்கணத்துக்கு எல்லாமே உங்களுக்கு 50 கொஷின்ஸ் வந்து வந்துடும். ஸோ எல்லாமே இலக்கணத்துலேருந்து எல்லாமே கிளாஸஸ் நாங்களே கண்டக்ட் பண்ணி முடிச்சிருவோம். அதுக்கான மெட்டீரியல்ஸும் நாங்களே வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எதுவுமே எக்ஸ்ட்ரா கிடையாது. எல்லாமே உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸில், டிஎன் புக்ஸில் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் மட்டும் நாங்கள் கம்பைல் பண்ணி உங்களுக்கு அந்த டெஸ்ட்டுக்கு நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே காண்டாக்ட் நம்பர் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் பார்த்தீங்கன்னா 6383976468 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் நீங்கள் வாட்ஸ்அப்பும் பண்ணிக்கலாம். ஸோ ஏற்கனவே நம்ம வந்து டெஸ்ட் நம்பர் 3க்கான கிளாஸஸ் வந்து ஒரு 2 வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வீடியோஸ் வந்து எடுத்தாச்சு. பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் எல்லாமே எடுத்தாச்சு. அதே போல் வந்து தமிழ் வளர் தமிழ் எடுத்தாச்சு. திராவிட மொழிகள் உங்களுக்கு நியூ புக்ஸில் கவர் ஆகிறது எடுத்தாச்சு. இந்த திராவிட மொழி குடும்பம் உங்களுக்கு ஏற்கனவே நான் எடுத்துட்டேன். ஸோ எதுக்காக இதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து இந்த கிளாஸ் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது வந்து 9th ஓல்டு புக் ஃபஸ்ட் டேர்மில் இருக்கக்கூடிய லெசன் தான் திராவிட மொழிகள். அதை தான் இன்றைக்கி நம்ம கிளாஸில் வந்து பார்க்க போகிறோம். பட் நீங்கள் படிக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து சென்ட் பண்ணுற வீடியோ வைஸாக நீங்கள் படிச்சுக்கோங்க. ஸோ எதெல்லாம் நான் ஃபஸ்ட்டு வந்து வீடியோ போடுறனோ அந்த வீடியோ வைஸில் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா, ஃபஸ்ட் நான் வந்து திராவிட மொழி குடும்பம் எடுத்திருப்பேன். இது வந்து இப்போ நியூ புக்கில் இருக்கக்கூடிய மெட்டீரியல், சரிங்களா? ஸோ அதில் இருக்கிற கண்டென்ட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் when compared to ஓல்டு புக். அப்போ இதை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா இதில் இருக்க கண்டென்ட்டே தான் வந்து உங்களுக்கு தமிழ் ஓல்டு புக்கில் இருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய திராவிட மொழிகள் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக சொல்லிடுறேன். இது வந்து 9th ஓல்டு புக் ஃபஸ்ட் டேர்மில் உங்களுக்கு இருக்கக்கூடியது. ஸோ இதை நீங்கள் ஃபஸ்ட்டு நியூ புக் படிச்சுட்டு அதுக்கப்புறம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு பெட்டராக ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, உலகம் தோன்றிய நாள் முதலே தோன்றியது எது அப்படின்னு பார்த்தோங்கன்னா, அதாவது உலகம் தோன்ற முதல் நாள்லேருந்து மனுஷன் வந்து ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கான். டெய்லி ஒன்று கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கான் புதுசாக. ஸோ உலகம் தோன்றிய நாள் முதல்ல இன்று வரை வந்து எத்தனையோ வியத்தகு படைப்புகளை வந்து அந்த மனிதன் வந்து கண்டுபிடிச்சிருக்கான். அப்படியெல்லாம் இருந்தாலுமே அதை நம்ம கண்டுபிடிச்சதுலே சிறந்த படைப்பு எது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மொழியை தான் வந்து சொல்கிறாங்க. ஏன் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, மீதி எல்லா படைப்பும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஏதோ ஒரு கண்டுபிடிப்பு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த கண்டுபிடிப்பை நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் கண்ணால் பார்க்க முடியாத ஒரு விஷயத்தை அவன் வந்து நிலையான வடிவத்தை இல்லாத ஒரு விஷயத்தை காற்றுனால் ஏற்படும் ஓசையை வச்சு அவன் கண்டுபிடிச்ச படைப்பு தான் வந்து இருக்கிறதுலே அவன் கண்டுபிடிச்ச படைப்புகளில் ரொம்ப உயர்ந்த படைப்பு, அதுதான் ரொம்ப ஹைஃபியான படைப்பு, அதுதான் சிறந்த படைப்பு அப்படின்னு சொல்லி இந்த மொழியாளர்கள் வந்து சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தோன்னா, மொழியும் மொழி குடும்பமும். இப்போ மொழி அப்படிங்கிறது நம்ம நிறைய இதில் பார்த்துட்டோம். மொழி அப்படிங்கிறது என்ன, ஒருத்தரோட எண்ணத்தையும் அவரோட கருத்தையும் மற்றவங்களுக்கு வெளிப்படுத்துறதுக்கு ஒரு கருவியாக இருக்கிறது தான் மொழி அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பார்த்துருந்தோம். அப்படி பார்க்கும்போது உலகத்தில் வந்து பல்வேறு மொழிகள் வந்து பேசப்பட்டு வராங்க. அந்த பேசப்பட்டு வர மொழியில் தனக்கென ஒரு தனி சிறப்பு வச்சுட்டு இருக்கக்கூடிய மொழி அப்படின்னு பார்த்தோன்னா அதை நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா மூல மொழி அப்படின்னு சொல்கிறோம். இந்த மொழிகளை வந்து 2ஆக வந்து பிரிப்பாங்க, நல்லா கவனிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு சொல்லக்கூடியது மூலமொழி, அடுத்தது சொல்லக்கூடியது கிளை மொழிகள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ மூலமொழி அப்படிங்கிறது என்னென்னா, அதை வந்து நம்ம இங்கிலீஷில் என்னென்னு சொல்லுவோம், அதுதான் வந்து பேரண்ட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பேரண்ட் லாங்குவேஜ்லேருந்து வர்றதை நம்ம வந்து சிப்ளிங்ஸோ இல்லை வந்து அதுலேருந்து வரக்கூடிய சிஸ்டர் லாங்குவேஜஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். பிரதர் லாங்குவேஜஸ், சிஸ்டர் லாங்குவேஜஸ்ன்னு சொல்லக்கூடியது தான் இந்த கிளை மொழிகள் அப்படின்ட்டு அர்த்தம், சரிங்களா? அப்போது இப்போ நம்ம எதை வந்து மூலமொழின்னு சொல்கிறோம்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய தனக்கென ஒரு எல்லா மொழிகளில் தனக்குன்னு ஒரு தனி சிறப்பு வாய்ந்த ஒரு மொழியாக இருக்கிறது, அதை நம்ம மூலமொழின்னு சொல்கிறோம். தனி சிறப்பு இருக்கணும், அதுக்கு தொன்மை இருக்கணும், அதுக்கு இலக்கிய வகை இருக்கணும், அது செம்மொழியாக இருக்கணும், அந்த மொழியிலேருந்து பல மொழிகள் தோன்றியிருக்கணும். இத்தகைய சிறப்புகளாக இருந்துச்சுன்னா அந்த மொழியை நம்ம என்னென்னு சொல்கிறோம், மூலமொழி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது கிளை மொழிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது எது அப்படின்னு பார்த்தோம்னா, அதிலேருந்து எதெல்லாம் தோன்றுச்சோ அதை வந்து கிளை மொழிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போது அந்த மூல மொழியிலேருந்து தோன்றின மொழிகளை நம்ம வந்து கிளை மொழிகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது மூத்த மொழி, அதாவது மூலமொழி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியதை நம்ம தமிழ் மொழியை வந்து நம்ம மூலமொழி அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இப்போ எந்த மொழியை வந்து நம்ம மூலமொழி அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா,
தமிழ் மொழியை நம்ம சொல்லலாம், மூலமொழி என்று அழைக்கலாம். அதிலிருந்து தோன்றிய கிளை மொழிகள் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்லேருந்து என்னென்ன மொழிகள் தோன்றுச்சு நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இதெல்லாம் தமிழ் மொழியிலேருந்து தோன்றிய கிளை மொழிகள் அப்படின்னு பார்த்துருப்போம். இப்போ கிளை மொழிகளுக்கு எடுத்துக்காட்டு தமிழ், தெலுங்கு, கன்னடம் அதை நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? அவற்றின் பொதுத்தன்மையிலிருந்து அடிப்படை அவற்றை மொழி இதை எல்லாத்தையுமே மொழியாளர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே குடும்பம். அப்போ தமிழ் அது அப்பா அம்மா, ஸோ அதுலேருந்து வந்தது பிள்ளைங்க, அப்போ எல்லாமே ஒரே குடும்பத்தை சாதனம். ஸோ ஒரே தமிழ் மொழி குடும்பத்தில் தான் வந்து இதை வந்து மொழியாளர்கள் வந்து அடக்குறாங்க. அடுத்து இந்திய மொழி குடும்பங்கள். ஸோ என்னென்ன மொழி குடும்பங்கள் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்தியாவில் பேசப்படும் மொழிகள் அனைத்தையும் என்ன கேட்டகரிக்குள்ளே கொண்டு வராங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்தோ ஆசிய மொழிகள் 4 வகை. நம்ம ஏற்கனவே 9th நியூ புக்கில் ஃபஸ்ட் டைமில் பார்த்துருப்போம். ஃபஸ்ட்டு கேட்டகரி இந்தோ ஆசிய மொழிகள். அடுத்தது பார்த்திங்கன்னா திராவிட மொழிகள். அடுத்தது ஆஸ்திரேலிய ஆசிய மொழிகள். 4வது சீன திபெத்திய மொழிகள். அப்படின்ட்டு மொழியியல் அறிஞர்கள் மொத்தம் மொழி குடும்பங்களை வந்து 4 கேட்டகரிக்குள்ளே வந்து கொண்டு வராங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த 4 கேட்டகரி பிரிக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மொத்தமாக நம்மளுக்கு எத்தனை மொழிகள் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, நாட்டில் மட்டும் 1300க்கும் மேற்பட்ட மொழிகள் வந்து இருக்கா. அதோட கிளை மொழிகளும் இருக்கா. இப்போ மொத்தமே அந்த மூல மொழிகள்னு சொல்கிறது 1300க்கும் மேற்பட்ட மொழிகள் நம்ம நாட்டில் வந்து இருக்குது. அடுத்தது இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என்று குறிப்பிடுபவர் யார் அப்படிங்கிறது பல வாட்டி உங்களுக்கு கொஷனில் கேட்கப்பட்ட கொஷின். அது நான் உங்களுக்கு ஏற்கனவேவும் சொல்லியிருக்கேன். ஸோ யார் அப்படின்னு பார்த்தா அகத்தியலிங்கம். ஸோ இங்கிலீஷில் என்ன சொல்கிறாங்கன்னா மியூசியம் ஆஃப் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அகத்தியலிங்கம் கூறியிருக்கார். ஸோ இப்போ நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, மொத்தம் இந்தியாவில் பேசப்படும் மொழிகளை எத்தனை வகையாக பிரிக்கிறாங்கன்னா 4 வகையாக பிரிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஏராளமாக 1300க்கும் மேற்பட்ட மொழிகள் வந்து நம்ம பேசப்படுது அப்படின்ட்டு. இப்போது அதில் பார்த்தது தான் இந்த திராவிட மொழிகள் அப்படின்னு பார்த்தோம். அப்போ இந்த திராவிட மொழிகளை எத்தனை பிரிவுகளாக பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 3 பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. ஸோ இது என்னென்ன பிரிவு அப்படின்னு பார்த்தோன்னா, தென் திராவிட மொழிகள், நடு திராவிட மொழிகள், வட திராவிட மொழிகள் அப்படின்ட்டு 3 வகையாக வந்து இந்த பிரிவு வந்து பிரிக்கிறாங்க. இதில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இந்த 4 வந்து திராவிட பெருமொழிகள் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். ஸோ இதுவுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். அப்போ எந்த 4 மொழிகள் திராவிட பெருமொழிகள்? தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இது 4ம் திராவிட மொழி குடும்பத்துக்குள்ள வருது. அதில் திராவிட பெருமொழிகள் என்று அழைக்கப்படும் மொழிகள்னு பார்த்தோம்னா இந்த 4ம். அடுத்து பார்த்தீங்கன்னா திராவிடம். ஸோ இது திராவிடத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, உலக நாடுகளில் பழமையான நாகரிகங்களில் இந்திய நாகரிகமும் ஒன்று அப்படிங்கிறது எந்த ஆராய்ச்சிக்கு பின்னர் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, மொகஞ்சதாரோ ஹரப்பா அகழாய்வுக்கு பின்னாடி தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. எந்த அகழாய்வுக்கு பின்னாடி? மொகஞ்சதாரோ ஹரப்பா அகழாய்வுக்கு பின்னாடி தான் இருக்க நாகரிகத்திலேயே ரொம்ப பழமையான நாகரிகம் அப்படிங்கிறது இந்திய நாகரிகம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட எந்த வருஷத்துக்கு முன்னாடினா கிமு 3000 ஆண்டுகளுக்கு முன்னராகவே இந்த இந்திய நாகரிகம் வந்து உலக நாகரிகங்கள் அனைத்துக்கும் தாயாக விளங்கியிருக்கு. அப்போ எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி? 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி முதல்ல தோன்ற நாகரிகம் பழமையான நாகரிகம் அப்படின்னா நம்ம இந்திய நாகரிகத்தை சொல்லலாம். ஸோ இது வந்து மற்ற நாகரிகத்துக்கு தாயாகவும் ஒரு வழிகாட்டியாகவும் விளங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கனால இந்தியா முழுவதும் பறந்து விரிந்து கடந்த அந்த நாகரிகத்தை நம்ம என்னென்ன சொல்கிறோம் அப்படின்னா திராவிட நாகரிகம் அப்படிங்கிற பெயரில் இந்திய நாகரிகத்தை நம்ம அழைக்கிறோம். அதில் பேசக்கூடிய மொழிகளை திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்தியாவில் பழமையான நாகரிகம், இந்தியா முழுவதும் பறந்து விரிந்திருந்த நாகரிகம் இந்திய நாகரிகம். அந்த இந்திய நாகரிகத்தில் பேசப்படக்கூடிய மொழிகளில் வந்து நம்ம திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை வந்து திராவிட நாகரிகம் அப்படின்னு அழைக்கிறோம். இப்போ இந்த திராவிட மொழிகளை நம்ம 3 வகையாக பிரிச்சிருந்தோம். தென் திராவிடம், நடு திராவிடம், வட திராவிடம் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து உங்களுக்கு ஓல்டு எடிஷனுங்கிறனால இதில் வந்து உங்களுக்கு 23 தான் வந்து இருக்கும். இங்கே கீழே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ மொத்தம் வந்து 23 மொழிகள் தான் வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. லேட்டராக வந்து இந்த ப்ராகி ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ டோட்டலாக உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கக்கூடிய லாங்குவேஜஸ் மொத்தம் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 24 மொழிகள் வந்து இதில் இருக்கும். அப்போது இந்த 3 கேட்டகரியாக பிரித்த இந்த தென் திராவிடம், வட திராவிடம், அதே போல் வந்து நடு திராவிடம் அப்படின்னு பிரித்ததில் உங்களுக்கு மொத்தம் 24 லாங்குவேஜஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அது வந்து நீங்கள் நியூ புக் எடிஷனில் நான் வந்து ஹின்ஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஹின்ஸ் மாதிரி வச்சு படிச்சிருங்கன்னா உங்களுக்கு ஆர்டராக எந்த மொழி வந்து எந்த திராவிடத்தில் வரும் அப்படின்னு தெரியும். அப்போ எந்த திராவிடத்தில் வருது அப்படிங்கிறதையும் கேள்வியாக உங்களுக்கு வந்து கேட்கலாம். ஸோ அதனால் நீங்கள் ஆர்டராக வரிசையாக இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா நடு திராவிடத்தில் உங்களுக்கு எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா ஃபஸ்ட்டு தெலுங்கு வரும், அதுக்கப்புறம் கூவி கூயி இதெல்லாம் வரும். ஸோ தெலுங்கு கூவி அவன் வந்து விற்கிறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி அந்த ஆர்டரில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு மெமரைசேஷனுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து திராவிடர் அப்படிங்கிறது அந்த திராவிட மொழி குடும்பத்தில், அதாவது இந்தியாவில் இருந்த மக்களை வந்து திராவிடர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ திராவிடர் பேசிய மொழி என்ன மொழி? திராவிட மொழி. அவங்க பேசிய மொழி திராவிட மொழி. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த திராவிடம் அப்படிங்கிற சொல் வந்து எங்கேருந்து வந்துச்சு, என்ன பொருளை தருவது அப்படின்னு பார்த்தோன்னா திராவிடம் என்னும் சொல் வந்து திராவிட நாடு அப்படிங்கிற அந்த பொருளை தருதான். ஸோ திராவிடர் அப்படின்னா
இந்தியாவில் இருந்த மக்களை நம்ம திராவிடர்னு சொல்கிறோம். ஸோ அந்த திராவிடம் அப்படிங்கிற சொல் வந்து என்ன மீனிங்கை சொல்ல தருது அப்படின்னு பார்த்தா திராவிட நாடு அப்படிங்கிற பொருளை வந்து தருது. ஸோ அந்த திராவிட மொழிகள் வந்து திராவிட இனம், திராவிட நாகரிகம் என்ற சொற்றொடர்கள் திராவிடம் என்னும் சொல்லிலிருந்து தான் அடிப்படையாக கொண்டு வந்திருக்கு. ஸோ இது வந்து யாருடைய கருத்து அப்படின்னு பார்த்தோம்னா கால்டுவெல்லோட கருத்து. ஸோ அவர் வந்து இந்த கண்டென்ட்டை தான் தன்னோட நூலில் சொல்லியிருக்காரு. அவரோட நூல் என்ன? திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம். இதுவும் ஏற்கனவே பல வாட்டி கேட்ட கொஷின். ஸோ கால்டுவெல்லோட நூல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம். ஸோ அது ஏற்கனவே உங்களுக்கு நான் பழைய கிளாஸஸில் சொல்லியிருப்பேன். ஸோ எந்த ஆண்டு இந்த நூல் வந்து வெளியாச்சுன்னு அது உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இப்போ இந்த திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் கால்டுவெல் அவரோட நூலில் இருந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா, திராவிடம் அப்படிங்கிற சொல் வந்து அதுக்கான பொருள் திராவிட நாடு அப்படிங்கிறதான் பொருள். அப்போ திராவிட மொழிகளாக இருக்கட்டும், திராவிட இனம், திராவிட நாகரிகம் அப்படிங்கிற அந்த சொற்றொடர்கள் வந்து திராவிடம்ங்கிற சொல்லிலிருந்து தான் வந்துச்சு அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக சொன்னது தான் வந்து திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற நூலில் அவர் வந்து சொல்லியிருந்திருப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னா வரது யாருன்னு பார்த்தோம்னா குமரில பட்டர் வந்து வருவார். ஸோ அந்த குமரில பட்டர் என்ன சொல்கிறாருன்னா, திராவிடம் என்னும் சொல்லை முதல்ல உருவாக்கியவர் யார்? ஸோ அந்த திராவிடம் அப்படிங்கிறதுக்கு இந்த திராவிட நாடு, திராவிட மொழி, திராவிட இனம் அப்படிங்கிற அந்த சொற்கள் எதுலேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தா திராவிடம் அப்படிங்கிற சொல்லிலேருந்து வந்துச்சு. அதை பற்றி பேசினவர் கால்டுவெல். ஆனால் அந்த வார்த்தையை முதல்ல உருவாக்குனவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா குமரில பட்டர் தான் வந்து திராவிடம் அப்படிங்கிற சொல்லை வந்து முதல்ல உருவாக்கியிருப்பார். அந்த உருவாக்கின சொல்ல பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு பார்த்தா கால்டுவெல். அப்போ 2 கொஸ்டின் நீங்கள் தெளிவாக பார்க்கணும். அந்த சொல்லை வந்து உருவாக்கியவர் குமரில பட்டர், அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் வந்து கால்டுவெல். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மொழியியல் அறிஞர்கள் வந்து தொடக்க காலத்தில் தமிழையும் அதன் கிளைமொழிகளான மலையாளம், தெலுங்கு, கன்னடம் இந்த 3மே கிளைமொழின்னு சொன்னோம். இது ஆகிய தென்னிந்திய மொழிகளை வந்து என்ன பேரில் வந்து அழைச்சாங்கன்னா தமிழியன் மற்றும் தமுலிக் அப்படின்னு அழைச்சாங்க. அப்போ மொத்தம் 4 மொழியியல் அறிஞர்கள் வந்து இந்த பெயர்களை கொண்டு அழைச்சிருக்காங்க. தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம். தமிழியன் மற்றும் தமுலிக் அப்படிங்கிற அந்த பெயர்களை கொண்டு அழைச்சிருக்காங்க. இந்த நாளில் மிகுந்த சிறப்பும் பழமையும் வாய்ந்த மொழி எது அப்படின்னு பார்த்தா தமிழ் மொழி தான் வந்து மிகவும் பழமை வாய்ந்த மொழி. ஸோ அப்போது பல திராவிட மொழிகளுள் தமிழ் வந்து ஒன்றாக வந்து அவங்க வந்து நினச்சிருந்துருக்காங்க, கருதியிருக்காங்க. அதோட பழமையும் தொன்மையும் வச்சு பல திராவிட மொழிகளுள் தமிழ் வந்து மூத்த மொழி அப்படின்னு சொல்லி அவங்க அறிவிச்சிருக்காங்க. அடுத்தது இதை எல்லாத்தையும் இணைச்சி தான் கால்டுவெல் வந்து என்னன்னு சொல்லியிருக்காரு, திராவிடம் அப்படிங்கிற சொல்ல வந்து கையாண்டதாக சொல்லியிருக்காரு. அடுத்து திராவிட மொழிகளுள் தமிழுக்குரிய இடம் அப்படின்னு பார்த்தா இந்த திராவிட அப்படிங்கிற சொல் வந்து எதுலேருந்து வந்துச்சு? இப்போ திராவிடம்ங்கிறத வந்து குமரில பட்டர் உருவாக்குனாரு, அதை வந்து அவர் பயன்படுத்தியிருக்காரு. யார்? கால்டுவெல் வந்து பயன்படுத்தியிருக்காரு. அதுக்கான விளக்கங்கள்லாம் அவர் சொல்லியிருக்காரு. திராவிடம்னா என்னப்பா, இவங்கள தான் திராவிடம்னு சொல்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டாரு. இப்போது அந்த திராவிடம்ங்கிற சொல் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் என்னும் சொல்லிலிருந்து தான் வந்துச்சு. அப்போ தமிழ்ங்கிற வார்த்தை முதல்ல உருவாச்சு, அதுலேருந்து தான் திராவிடம் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ எப்படி வந்து அந்த திராவிடம் சொல் வந்துச்சு அப்படிங்கிறதுக்கான இதை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து தமிழ். ஸோ தமிழ்லேருந்து வந்தது திறமில அப்படிங்கிற வார்த்தை, திறமிலேருந்து வந்தது திரவிட, அதுலேருந்து வந்தது தான் திராவிட அப்படிங்கிற சொல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி யார் கூறியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஹீராஸ் பாதிரியார் வந்து இந்த திராவிட சொல் எங்கேருந்து வந்துச்சு, எத்தனை ஸ்டேஜஸை கடந்து வந்துச்சு, எத்தனை மாதிரியான தமிழ் மொழி வந்து மாறுச்சு, அப்போ தமிழ்லேருந்து தான் திராவிடங்கிற சொல் வந்திருக்கு, அது எந்த மாதிரி மாறுபாடல்கள் அடைந்து அந்த சொல் வந்து வந்திருக்கு அப்படிங்கிறத சொன்னது வந்து யாருன்னு பார்த்தா ஹீராஸ் பாதிரியார். இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின், அது நீங்கள் நோட் பண்ணிக்கணும். அடுத்தது தமிழ் மொழி வந்து அதாவது திராவிட மொழி அப்படிங்கினாலே அதை எந்த மொழியை தான் குறிக்கும்? திராவிட மொழி குடும்பத்தில் பல்வேறு மொழிகள் இருக்குது, ஆனால் திராவிட மொழினாலே நம்ம குறிக்கக்கூடிய மொழி வந்து தமிழ் மொழி தான். அந்த அளவுக்கு தொன்மையும் பண்பாட்டுக்குரிய மொழி வந்து தமிழ் மொழி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து கீழே வந்து கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஓலைச்சுவடி பார்த்தீங்கன்னா இது சிறுபஞ்ச மூலத்தோட ஓலைச்சுவடி. சிறுபஞ்ச மூலத்தின் நூலான 21வது ஓலைச்சுவடி வந்து பாதுகாக்கப்பட்டு வச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி அழிஞ்சிக்கிட்டு வரக்கூடிய அந்த தமிழ் இலக்கியங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக எது வந்து இது பண்ணுது அப்படின்னா யுனெஸ்கோ நிறுவனம் வந்து அழிந்து வரும் பண்டைய தமிழ் ஓலைச்சுவடுகளை புதுப்பித்து பாதுகாத்தல், பல நடவடிக்கை எடுத்தல், அதில் சீர் செய்கிறது, அதை வந்து கலெக்ஷன் பண்ணி வைக்கிறது, அதை ரெனோவேஷன் பண்ணுறது, இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடிய நிறுவனம் எது அப்படின்னு பார்த்தா யுனெஸ்கோ. அப்போ அழிந்து வரும் தமிழ் ஓலைச்சுவடிகளை புதுப்பித்து பாதுகாத்து வைக்கக்கூடிய நிறுவனம் எது அப்படின்னு கேட்டால் யுனெஸ்கோ நிறுவனம். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஓலைச்சுவடி என்னது? சிறுபஞ்ச மூலத்தின் 21வது ஓலைச்சுவடி கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி நாங்கள் அதை பாதுகாத்து பண்ணுறோம். ஸோ அந்த இது நீங்கள் பார்த்துங்க, இந்த நூல் சிறுபஞ்ச மூலம் 21வது ஓலைச்சுவடி. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா
லெமோரியா கண்டம் இது கடல்கோளால் கொல்லப்பட்ட பழந்தமிழ் குமரிக்கண்டம். அப்போ பழந்தமிழ் குமரிக்கண்டம் என்று அழைக்கப்படும் கண்டம் எது அப்படின்னு கேட்டாலும் நம்ம ஆன்சர் சொல்கிறதுக்கு லெமோரியா கண்டம் அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் கடல்கோளால் கொல்லப்பட்ட கண்டம், ஆட்கொள்ளப்பட்ட கண்டம், அழிந்த கண்டம், கடல்கோளால் மூழ்கிய கண்டம் அப்படின்னு கேட்டாலும் நம்ம குமரிக்கண்டத்தை தான் சொல்லணும். திராவிட மொழிகளில் வந்து மூத்த திராவிட மொழி அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து தமிழ் மொழி தான். ஏன் அப்படின்னா தமிழ் மொழிக்கு வந்து சிறப்பு இருக்குது, தொன்மை இருக்குது, இத்தகைய செம்மை வாய்ந்த மொழியும் தமிழ் மொழியாக இருக்குது. ஸோ அதனால் இதை வந்து நம்ம இன்றைக்கி என்ன பேரை சொல்லி அழைக்கிறோம், உயர்தனி செம்மொழியா அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். அடுத்து இந்த தொன்மை சிறப்பு அப்படின்னு பார்த்தா ஏற்கனவே பார்த்தோம், கடல்கோளால் கொல்லப்பட்ட கண்டம் வந்து குமரிக்கண்டம். அந்த குமரிக்கண்டத்தில் தான் தமிழ் மொழி வந்து முதல்ல தோன்றியிருக்கலாம் அப்படின்னும் நம்ம ஒரு சாரர் வந்து சொல்கிறாங்க. இன்னொரு சாரர் அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மத்திய தரைக்கடல் பகுதியிலிருந்து தான் இந்த திராவிட இனம் வந்து வளர்ந்துருக்கணும், இந்த திராவிட இனத்திலிருந்து தான் திராவிட மொழிகள் வந்து வளர்ந்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு சாரர் அது வந்து அதோட தமிழ் மொழியோட தோற்றம், திராவிட மொழியோட தோற்றம் வந்து இந்த கடல்கோளால் கொல்லப்பட்ட குமரிக்கண்டத்திலேருந்து வந்திருக்குன்னு சொன்னாங்க. மற்றொரு சாரர் வந்து எந்த பகுதினா மத்திய தரைக்கடல் பகுதியிலேருந்து வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அடுத்து மூணாவது பார்த்தீங்கன்னா இன்னொரு சாரர் என்ன சொல்கிறாங்கன்னா ஆரியரோட வருகைக்கு முன்னரே தமிழ்மொழி வந்து உபயோகத்தில் வந்து இருந்திருக்கு அப்படின்ட்டு ஒரு சில வரலாற்றறிஞர்கள் வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி பல கருத்துக்கள், பல ஆராய்ச்சிகள் வந்து மேற்கொண்டுட்ருக்காங்க. தமிழ் மொழியில் இன்று நம்மளுக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா தொல்காப்பியம். ஸோ தொல்காப்பியம் தான் தமிழ் மொழியில் கிடைத்த பழமையான நூல்களுள் ஒன்று. ஸோ இந்த திராவிட மொழிகளில் எல்லாத்துக்குமே வந்து பொதுவாக அதாவது அதுதான் வந்து தாய்மொழி அப்படின்னு நம்ம சொன்னோம். அந்த தாய்மொழின்னு சொன்ன அந்த மொழியை மூலமொழின்னு நம்ம ஏற்கனவே சொன்னோம். இந்த மூலமொழிக்கு வேறு பெயர்கள்லாம் என்னென்னு பார்த்தோம்னா மூத்த திராவிட மொழின்னு சொல்லலாம், அல்லது தொன்மை திராவிட மொழிகள்னு சொல்லலாம். இந்த மாதிரி பல பெயர்களை வச்சு முன்னை திராவிட மொழிகள், ஸோ அந்த மாதிரி மூல மொழிக்கு இருக்கக்கூடிய வேறு பெயர்கள் இதெல்லாம். முன்னை திராவிட மொழி, மூத்த திராவிட மொழி, தொன்மை திராவிட மொழி அப்படின்னு பல சொற்களை வச்சு நம்ம வந்து அதை அழைக்கலாம். ஸோ மற்ற எல்லா திராவிட மொழிகளும் தமிழ்லேருந்து தான் தோன்றியவை அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட திராவிட மொழிக்கூறுகளை கொண்டுள்ள ஒரே திராவிட மொழி தமிழ்லேருந்து தான் வந்து கிட்டத்தட்ட எல்லா மொழிகளுமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்போது எல்லா லாங்குவேஜையும் பார்த்துட்டு தெலுங்கு எடுத்துக்கலாம், கன்னடம் இல்லை மலையாளம் எடுத்துக்கிட்டால் தமிழில் எப்படி நம்ம பேசுகிறோமோ அந்த அளவுக்கு 80 விழுக்காடுகள் வந்து தமிழை போல தான் அது வந்து இருக்குது. 80% தமிழை போல தான் இருக்குது. மீதி கூட ஒரு 20-30% தான் வந்து அந்த மொழிகள் வந்து மாறுபாடு அடைந்திருக்கு. அப்போது திராவிட மொழிகளில் 80 விழுக்காடுகள் வந்து அளவுக்கு திராவிட மொழிக்கூறுகளை ஒப்பக்கூடியதாக தான் திராவிட மொழி வந்து இருந்திருக்கு. ஸோ அத்தகைய சிறப்பு வாய்ந்த மொழி என்ன மொழி, தமிழ் மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தோன்னா செவ்வியல் சிறப்பு. ஸோ தமிழ் மொழி வந்து தொன்மை வாய்ந்தது, தனித்தன்மையுடையது, மொழிகளின் தாய், சொல்வளம், இலக்கிய இலக்கண வளம், அதே போல் சிந்தனை வளம், கலை வளம், பண்பாட்டு வளம், இது எல்லாமே வந்து எதுக்குரியது, தமிழ் மொழிக்குரியது. இத்தனை தன்மைகள் இருக்கனால இந்த தமிழ் மொழியை நம்ம என்னென்னு சொல்கிறோம், செவ்வியல் மொழி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த செம்மொழிகளை நம்ம வந்து இது வந்து உங்களுக்கு நீங்கள் பார்க்க வேண்டியது நம்ம வந்து இந்த இதுலேயும் பார்த்துக்கணும். அதாவது செம்மொழிகள் அப்படின்னா அது வந்து இங்கிலீஷ் வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறது. இது வந்து உங்களுக்கு மொழிபெயர்ப்பு, அதாவது இலக்கணத்தில் யூனிட் 4 அண்ட் யூனிட் 6 வந்து உங்களுக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. கலைச்சொற்கள் இல்லைனா மொழிபெயர்ப்பு சொற்களில். அப்போ கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னா அது கூட தமிழாக்கம் என்ன, செம்மொழி அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த செம்மொழி, செவ்வியல் மொழி அப்படின்னு நம்ம தமிழை வந்து அத்தகைய சிறப்பு சொல்லி நம்ம வந்து அதை தமிழை அழைக்கலாம். ஓகே, அடுத்தது வந்து கீழே வந்து ஒரு சில கோடிட்டடங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நிறைய பேர் வந்து நீங்கள் பிடிஎஃப் கொடுக்கும்போதே எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. நாங்கள் இது வந்து நெட்டில் இருந்து டேரெக்டாக டவுன்லோட் பண்ணுறனால பிடிஎஃப், ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு பிரிண்ட் கிளியராக இருக்கும். ஸோ புக்கில் இருந்து நம்ம வந்து எதுவும் மெட்டீரியல்ஸ் பிடிஎஃப் வந்து மேக் பண்ணுறது நாங்கள் நெட்டில் இருந்து டவுன்லோட் பண்ணி தான் உங்களுக்கு தரோம். ஸோ அப்போது நெட்டில் வந்து நம்ம டிஎன் வெப்சைட்டில் போய் எடுக்கும்போது புது புக் ஸ்கூல் புக்கில் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும். அதில் வந்து மேற்கொண்டு நம்ம ஹேண்ட் ரைட்டிங்கில் எழுத முடியாது. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது கையில் வந்து நீங்கள் மெட்டீரியல்ஸ் பிரிண்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அந்த பிரிண்ட்லேயே நீங்கள் கூட எழுதிக்குங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஸோ அதுக்கான ஆன்சரை நீங்கள் புக்கில் பார்க்குறீங்க அப்படின்னா புக் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா புக்கில் நீங்கள் எழுதிக்கோங்க. ஸோ எப்படியோ ஒன்று உங்களுக்கு ஆன்சர் வந்து நான் கன்வே பண்ணிடுறேன், அதை நீங்கள் உங்களோட கைப்பட நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், மொழிகள் பல தோன்றி வளர அடிப்படையான மொழி டாஸ் என்பர். ஸோ இதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், மூலமொழின்னு சொல்லுவோம் அல்லது மூத்த மொழி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து நம்ம மூலமொழின்னு தான் படித்தோம். ஸோ அதை வந்து மூலமொழி. அடுத்து, இந்தியாவின் மொழிகளின் காட்சி சாலை என குறிப்பிட்டவர் யார்? ஸோ மொழிகளின் காட்சி சாலை என்ன குறிப்பிட்டவர் யார்? அகத்தியலிங்கம். இனிஷியலோட நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. அடுத்தது, ஒரு மூலமொழியிலிருந்து தோன்றி வளரும் மொழியை டாஸ் என்பர். மூலமொழியிலேருந்து வரக்கூடிய மொழிகளை நம்ம என்னென்னு சொல்கிறோம்? ஸோ அதை வந்து கிளை மொழிகள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மூணாவதோட ஆன்சர் வந்து கிளை மொழிகள். ஸோ உள்ளே நம்ம பார்த்தோம் கிளை மொழிகள் அப்படின்ட்டு. அடுத்த 4வது கொஷின், திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலை எழுதியவர் கால்டுவெல். இது நமக்கு டவுட்டே வேணாம். ஸோ யார் ஆன்சரு? கால்டுவெல். அடுத்து, தமிழில் உள்ள மிக பழமையான நூல் எது? பழமையான
இலக்கண நூல்னு கேட்டாலும் சரி, மிக தமிழில் இருக்கக்கூடிய பழமையான நூல் அப்படின்னு கேட்டாலும் நம்ம கண்ணை மூடிட்டு அடிக்கக்கூடியது தொல்காப்பியம். ஸோ அதில் எழுதினவர் தொல்காப்பியர். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து விடைக்கேற்ற வினா அமைக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நம்மளுக்கு கொஷின்ஸ்லாம் நீங்கள் ஃபார்ம் பண்ண வேணாம், அதில் இருக்க டேட்டாஸ் மட்டும் நீங்கள் பார்த்துங்க. ஸோ எந்த நாட்டை மொழிகளின் காட்சி சாலைன்னு சொல்கிறாங்க? இந்திய நாடு. இதில் வந்து 2 கொஷின் ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அப்போது எந்த நாட்டை இந்திய மொழிகளின் காட்சி சாலை அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம்னா இந்திய நாட்டை. அடுத்து இந்திய நாட்டு மொழிகளின் காட்சி சாலைன்னு அழைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னாலும் அகத்தியலிங்கம். ஸோ அங்கே பாருங்கள், செகண்ட் கொஷனுக்கு இங்கே ஆன்சர் இருக்குது. இந்தியாவை மொழிகளின் காட்சி சாலை என்று குறிப்பிட்டவர் யார்? அகத்தியலிங்கம். அடுத்து 2வது கொஷின், தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் ஆகிய திராவிட பெருமொழிகள். அப்போ எந்தெந்த மொழிகள்லாம் திராவிடத்தில் பெருமொழிகள்னு சொல்கிறோம்? தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்த 4 மொழிகள். அதில் சிறப்பு வாய்ந்த மொழி எது? தமிழ். தமிழ் வந்து என்ன மொழியாக இருக்குது? மூலமொழி, மூத்த மொழியாக இருக்குது. 80 விழுக்காடுகள் வந்து அதில் கவர் ஆகி வருது. இதில் இன்னொரு கொஷின் எப்படி ஃப்ரேம் பண்ணலாம்? தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் ஆகியவை திராவிட டாஸ் மொழிகள் அப்படின்னு கேட்டால் இதெல்லாமே பெருமொழிகள். இந்த 4 மட்டும்தான் பெருமொழிகள். ஸோ எப்படி நீங்கள் அந்த கொஷின்ஸை இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறதுக்காக நான் சொல்லியிருந்தேன். இந்த டேட்டாஸை நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இதோட வந்து உங்களுக்கு டெஸ்ட் 3க்கான கிளாஸஸ் வீடியோஸ் முடிஞ்சிச்சு. அதே போல் மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு நான் ஏற்கனவே சென்ட் பண்ணிவிட்டேன். அடுத்தது இனிமேல் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே டெஸ்ட் நம்பர் 4க்கு வந்து வரும். ஸோ டெஸ்ட் நம்பர் 4 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஒரு டெஸ்ட்டாக உங்களுக்கு ஷெடியூலில் வந்து கொடுத்துருப்பேன். அதை வந்து நான் வந்து 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ நீங்கள் எழுதக்கூடியது ஃபஸ்ட்டு தமிழின் தொன்மையும் அதே போல் திராவிட மொழிகள் 2ம் சேர்த்து ஒரு டெஸ்ட்டாக ஃபஸ்ட் எழுதுறீங்க. அடுத்து 2வது டாபிக் சென்டரில் இருக்கக்கூடிய டாப்பிக்கில் உங்களுக்கு 10 லெசன்ஸ் கவர் ஆகும். அந்த 10 லெசன்ஸும் நீங்கள் அடுத்து தனி டெஸ்ட்டு எழுத போகிறீங்க. ஸோ பேச்சுலர் சொல்லி இந்த மாதிரி 27 டெஸ்ட்டில் உங்களுக்கு நான் வந்து ஒரு டெஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டலாக நீங்கள் எழுதக்கூடிய டெஸ்ட் வந்து 28 டெஸ்ட் நம்ம பேச்சுலர் எழுதுறீங்க. ஸோ நீங்கள் நம்ம பேச்சுலர் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, நீங்கள் அதில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 6383976468. தேங்க்யூ.